Hi, today 12th Max, chapter on exercise 1.5 fourth sum பார்க்கலாம். A boy is walking along the path y equal ax squared plus bx plus c. Draw the point minus 6, 8, minus 2, minus 12 and 3, 8. He wants to meet his friend at p of 7, 60. Will he meet his friend? Use Gaussian elimination method. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பாய் வந்து ஒரு பாதையில் நடந்து போயிட்டுருக்குறாங்க. அந்த பாதையோட ஈக்குவேஷன் தான் வந்து y ஈக்குவல் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c. அந்த பாதை போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா minus 6, 8, minus 2, minus 12, 3, 8. அதாவது இது xyன்னு நம்ம வந்து எடுத்துக்கணும். அந்த பாய் வந்து அவனோட ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணணும். அந்த ஃப்ரெண்டு போயிட்டுருக்கிற பாதை வந்து அந்த ஃப்ரெண்டு இருக்கிற அந்த பாயிண்ட் வந்து 7, 60. அந்த பாய் போகிற பாதை வந்து ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன். அந்த ஃப்ரெண்டு இருக்கிற பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் 7, 60. அப்படி இருக்கும்போது அவன் போகிற பாதையில் வந்து ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இது என்ன மெத்தடில் கண்டுபிடிக்கணும்னா யூஸ் காசியன் எலிமினேஷன் மெத்தடில். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் எழுதிட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிட்டு இந்த பாயிண்ட்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ஒய்னு வச்சு ஃபஸ்ட்டு வந்து minus, 8 இது xyன்னு வச்சு இந்த ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ்க்கு பதிலாக minus 6ம் ஒய்க்கு பதிலாக 8ம். இப்போ இந்த ஒய் வந்து நம்ம இந்த சைடு கொண்டு போய் போட்டுக்கலாம். ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதை எழுதிட்டு ஒய்யை வந்து நம்ம லாஸ்ட் எழுதிக்கலாம். ஏ அப்படியே போட்டு எக்ஸ்க்கு பதிலாக minus 6 ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ்க்கு பதிலாக minus 6 ப்ளஸ் சி ஈக்குவல் ஒய்க்கு பதிலாக 8. 6 6 ஆர் 36. 36a ப்ளஸ் -6 ஸோ -6b ப்ளஸ் சி ஈக்குவல் 8. இதான் வந்து ஈக்குவேஷன் 1. செகண்ட் ஈக்குவேஷன் பாயிண்ட் என்னது? -2, -12. -2, -12 இது எக்ஸ் இது ஒய்ன்னு எடுத்துக்கணும். எக்ஸுக்கு பதிலாக அதாவது எக்ஸ் ஸ்கொயர்டு ஏவா, ஸோ ஏ என்று எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து -2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக -2 ஸோ -2b ப்ளஸ் சி ஈக்குவல் ஒய் என்னது -12. 2 2s are 4, 4a -2b ப்ளஸ் சி ஈக்குவல் -12. இதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷனுக்கு பாயிண்ட் வந்து 3, 8. 3 வந்து எக்ஸு, 8 வந்து ஒய். ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 3 ஸ்கொயர் ஏ எக்ஸ்க்கு பதிலாக 3b இன்ட்டு 3 ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஒய்க்கு பதிலாக 8. 3 3s are 9 ஸோ 9a ப்ளஸ் 3b ப்ளஸ் சி ஈக்குவல் 8. இதான் ஈக்குவேஷன் 3. 3 ஈக்குவேஷனும் தனியாக எடுத்து எழுதிக்கலாம். 36a minus 6b plus c equal 8. 4a minus 2b plus c equal -12. 9a plus 3b plus c equal 8. இந்த 3 ஈக்குவேஷனும் தனியாக எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதில் வந்து காசியன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் இருக்க கோஎஃபிஷியன்ட் மட்டும் தனியாக எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஸ்லாஷ் போட்டு எழுதிக்கலாம். 36 - 6 1 இங்கே எழுதியிருக்கிற பாருங்கள். a/b அதாவது இது கோஎஃபிஷியன்ட், இது வந்து அந்த நம்பர் 36 - 6 1 4 - 2 1 9 3 1 8 - 12 8. ஓகேவா? இதுலேருந்து நம்ம வந்து இந்த 3 பிளேஸ்க்கு வந்து 0 கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ வந்து இங்கேயும் 0 கொண்டு வரணும். இங்கே 36 இருக்குது. ஸோ இது வந்து இது எல்லாமே ரெண்டுமே 36 நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து மைனஸ் பண்ணும்போது 0 வந்துடும். ஸோ இது 36 ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு 9 மல்டிபிள் பண்ணால் 36 வந்துடுமா? 9 4s are 36. ஸோ வந்து R2 வந்து ஒரு 9ஆல் வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். R3க்கு இங்கே 36 வரைக்கும் என்ன பண்ணலான்னா ஒரு 4ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4 9s are 36. ஸோ வந்து R2 சேஞ்ச் டு 9 into R2, R3 சேஞ்ச் டு 4 into R3. இதெல்லாம் 4ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து 9ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். R1ல் எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ R1 அப்படி எழுதிக்கலாம். R2 வந்து 9ஆல் மல்டிபிள் பண்ணி எழுத போகிறோம். 4 9s are 36. -2 into 9 -18. 1 into 9 9. -12 into 9 -108. நெக்ஸ்ட்டு R3 வந்து 4ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். 9 4s are 36. 3 4s are 12. 1 4s are 4. 8 4s are 32. இப்போ வந்து இங்கே மூணுமே 36 இருக்குது. அப்போ இங்கே 0 ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் இங்கே 0 வந்துடும். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் இங்கே 0 வந்துடும். ஸோ R2 சேஞ்ச் டு R2 - R1. R3 சேஞ்ச் டு R3 - R1. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். R1 எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ R1 அப்படி எழுதிக்கலாம். R2 வந்து R2லேருந்து R1 மைனஸ் பண்ணி எழுதலாம். 36ல் 36 போச்சுன்னா 0. -18ல் -6 போச்சுன்னா அது -18 மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது -6. ஸோ இந்த மைனஸ் வந்து +6 ஆயிடுது. ஸோ -18 + 6 இது மைனஸ் பண்ணும்போது -12 வருது. ஸோ இங்கே -12. நெக்ஸ்ட்டு 9 - 1 9ல் 1 போச்சுன்னா 8.
-108ல் 8 போச்சுன்னா அதாவது -108 -8ங்கும் போது ரெண்டுமே மைனஸ்னால இதை வந்து ப்ளஸ் பண்ணணும். ஸோ -116 இங்கே வந்து -116. நெக்ஸ்ட்டு R3லேருந்து R1 மைனஸ் பண்ணிக்கலாம். 36ல் 36 போச்சுன்னா 0, 12ல் 6 போச்சுன்னா அதாவது 12 மைனஸ் இங்கே ஒரு -6 இருக்கப்போ அந்த மைனஸும் இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடுது. ஸோ 12 + 6 18. ஸோ இங்கே வந்து 18, 4 - 1 3, 32 - 8 24. ஓகேவா? இப்போ இங்கே 2 0 கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் இங்கே 0 கொண்டு வரணும். அது எப்படி எழுதியாச்சு. இப்போ இங்கே 0 கொண்டு வரணுமா? இங்கே 0 கொண்டு வரக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா R2 வந்து எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகுமா? அதனால் R2எல்லாம் வந்து ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். R3 வந்து 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணி வச்சுட்டு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி 0 கொண்டு வரதுன்னு சொல்லி பார்க்கலாம். R1ல் எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ R1 அப்படியே எழுதிக்கலாம். R2 வந்து சேஞ்ச் டு டிவைட் 2, அதாவது 2ஆல் டிவைட் பண்ணி எழுத போகிறோம். -12 2ஆல் டிவைட் பண்ணால் -6, 8 2ஆல் டிவைட் பண்ணும்போது 4, -116 2ஆல் டிவைட் பண்ணும்போது -58. நெக்ஸ்ட்டு R3 வந்து 3ஆல் டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். 18 3ஆல் டிவைட் பண்ணால் 6, 3 3ஆல் டிவைட் பண்ணால் 1, 24 3ஆல் டிவைட் பண்ணும்போது 8. ஓகேவா? இப்போ வந்து இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து இங்கே 0 கொண்டு வந்துடலாம். R3 R2 ப்ளஸ் பண்ணாலே இங்கே வந்து 0 கிடச்சிரும். ஸோ R3 சேஞ்ச் டு R3 + R2. R1ம் R2 எந்த சேஞ்சுமே இல்லை. அந்த ரெண்டையும் அப்படியே எழுதிக்கலாம். R3 மட்டும் R2 கூட ப்ளஸ் பண்ணி எழுத போகிறோம். ஓகேவா? இப்போது 0 + 0 0வே தான். 6 + 6 இங்கே -6 இருக்குது. 6ம் -6 வந்து 0 ஆயிடுது. 1 + 4 5, 8 -58 + 8 வந்து மைனஸ் பண்ணும்போது -50. ஓகேவா? இப்போ இதுலேருந்து 3 ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 36a - 6b + c = 8. இதில் x இல்லை, சாரி a இல்லை. ஸோ b -6b + 4c = -58. இதில் வந்து ஏவோ இல்லை பிஓ இல்லை. ஸோ 5c = -50. இது ஒரு 3 ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து சால்வ் பண்ணிக்கலாம். 5c = -50 இருக்குதா? ஸோ c மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 5 வந்து இங்கே மல்டிப்பிள் இருக்கனால இங்கே டிவைடில் போகுது. ஸோ -50/5 வருது. இது கேன்சல் பண்ணும்போது 1 5s are 5, 10 5s are 50. ஸோ இந்த மைனஸ் இங்கே இருக்குது. ஸோ -10, c = -10. இப்போ இந்த c = -10 ஈக்குவேஷன் 2ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 2 என்னது? -6b + 4c = -58. -6b + 4c = -58. c க்கு பதிலாக அந்த -10 போட்டுக்கலாம். -6b அப்படியே எழுதிட்டு +4 × c க்கு பதிலாக அந்த -10 = -58. -6b அப்படியே எழுதிட்டு 4 × -10 -40 = -58. -6b = இந்த -58, இந்த -40 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு போகுது. ஈக்குவலுக்கு இந்த சைடு போகிறனால இங்கே -40 வந்து இங்கே +40 போகுது. ஸோ இந்த -6b அப்படியே வச்சுட்டு -58ல் 40 போச்சுன்னா -18. நெக்ஸ்ட் இந்த b அப்படியே வச்சுட்டு இந்த -6 வந்து இங்கே மல்டிப்பிள் இருக்கனால இது அப்படியே இங்கே வந்து டிவைடில் போகும். ஸோ -18 டிவைட் -6, மைனஸ் இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். 1 6 are 6, 3 6 are 18. ஸோ b = 3. இப்போ சியோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். Substituting b = 3, c = -10 in equation 1. Equation 1 என்னது? 36a - 6b + c = 8. 36a தெரியாததுனால அப்படி எழுதிக்கலாம். -6 × b, bயோட வேல்யூ என்ன? 3. ஸோ 3 + cயோட வேல்யூ -10. ஸோ -10 = இந்த 8. ஸோ 36a -6 × 3 -18. இந்த -10 = 8. நெக்ஸ்ட்டு 36a -18ம் -10ம் ப்ளஸ் பண்ணும்போது -28. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் இந்த 8. அப்புறம் 36a மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த -28 வந்து இந்த சைடு போகும்போது +28 போகுது. ஸோ 8 + 28. 36a அப்படி எழுதிட்டு 8 28 ப்ளஸ் பண்ணும்போது 36. நெக்ஸ்ட்டு a மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 36 இந்த சைடு போகுது. இங்கே மல்டிப்பிள் இருக்க 36 இங்கே போகும்போது டிவைடில் போகுது. ஸோ 36/36, 36 கேன்சல் ஆகிட்டு 1 கிடைக்குது. ஸோ a = 1. இப்போ a = 1, b = 3, c = -10. 3 கிடச்சிருச்சு. இப்போ வந்து இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன கேட்டிருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, அதனால் நம்ம அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எழுதியிருக்கிறேன். y = ax² + bx + c. இதில் வந்து இந்த abc 3ஓட வேல்யூவும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். y = a ஓட வேல்யூ என்னது? 1. ஸோ 1 போட தேவையில்லை. ஸோ x² + b ஓட வேல்யூ வந்து 3. ஸோ 3x + c ஓட வேல்யூ வந்து -10. ஸோ -10.
இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த பாயிண்ட்டு அவங்க ஃப்ரெண்ட் இருந்தாங்க இல்லையா, அந்த பாயிண்ட் வந்து எக்ஸ்க்கும் ஒய்க்கு பதிலாக வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். அந்த பாயிண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, 7,16 கொடுத்துருந்தாங்களா கொஸ்டினில் பாருங்க. 7,60 கொடுத்துருக்காங்களா, அதை வந்து இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணும். ஒய்க்கு பதிலாக 60, எக்ஸ்க்கு பதிலாக 7 பண்ணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறது 7 ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ்க்கு பதிலாக 7 மைனஸ் 10. இப்போ 7 ஸ்கொயர் பண்ணும்போது 7 7s are 49 ப்ளஸ் 3 7s are 21 மைனஸ் இந்த 10. நெக்ஸ்ட்டு 49 ப்ளஸ் 21ல் 10 போச்சுன்னா 11. ஸோ 49 ப்ளஸ் 11 60. ஸோ 60 வந்துருச்சா, கரெக்டாக தான் இருக்குது. அப்போ அந்த பாய் வந்து போகிற பாதியில் தான் வந்து அவன் ஃப்ரெண்டும் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களால வந்து என்ன பண்ண முடியும், மீட் பண்ண முடியும். ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம், எஸ் ஹீ மீட் ஹீஸ் ஃப்ரெண்ட். அவ்வளோதான். தேங்க்யூ.